ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குளத்தாண்ட இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம ஆருத்ரான்றதுனால கோயிலுக்கு வந்திருக்கோம். அப்படியே நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன், எல்லாரும் பாருங்க. அப்படியே வந்து காடோட பிளஸிங் வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்க குளம் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. நம்ம முதல்ல இங்கே வந்து கால் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாமியை தரிசிக்கணும். அந்த கோயிலோட வரலாறை பற்றி இப்போ ஒரு பாட்டிமா கிட்ட கேட்கலாம். இந்த தலத்துக்கு வந்து சிவனை தலையால நடந்தாங்க. அதாவது சிவபெருமானுக்கும் துர்க்கைக்கும் போட்டியில் வந்து இவர் தான் சிவன் தான் வின் பண்ணிட்டார். அதனால முதல்ல இந்த அம்மாவுக்கு சேவிச்சுட்டு தான் அங்கே போனோம். இதுலேயே இன்னொரு அடிஷ்னல் கோர்ந்து என்ன பரநூறா பையனூரா ஏதோ ஒரு ஊர் இருக்கு, பையனூர். அங்கே வந்து அந்த போய் பார்க்கணும். இங்கேருந்து 1 கிலோமீட்டர்ன்றாங்க. எனக்கு வருஷம் வர நான் வரும்போதெல்லாம் இதெல்லாம் கிடையாதுமா, மண்ணு மசானமா இருந்தது. இப்போ கோயில் நிர்வாகம் நல்லா பண்ணி இருக்கு, நல்லா கிராண்டா செய்திருக்குது. அவருடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், அதுல நானும் நல்லா இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். நாங்க திருவாங்காட்டு கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்க காளி கோயில், காளி கோபுரம்னு சொல்லுவாங்க. அங்க வந்து குளம் பாருங்க, குளம் எப்படி இருக்குதுன்ட்டு. குளத்துக்கிட்ட வந்தோம். நாங்க இந்த மகள்லாம் கழுவணும். இப்போ வந்து கோயிலுக்குள்ள, காளி கோயிலுக்குள்ள போக போறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா பத்ரகாளியம்மன் கோவில். இங்கே வந்து ஒரு வரலாறே இருக்குது. சிவபெருமானுக்கும் அந்த காளியம்மனுக்கும் வந்து நடன போட்டி வச்சாங்க. அந்த நடன போட்டியில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வானத்துக்கும் பூமிக்கும் கால் வச்சு நடனம் ஆடினதுனால அந்த அம்மாவால் அந்த நடனத்தை ஆட முடியலன்றதுனால அவங்க இங்கேயே இருக்கிறாங்க. இங்கே பக்கத்தில் வந்து சிவபெருமான் ஆளோட ஆலயம் இருக்குது. நம்ம அங்கே அப்புறம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜை போடணும். நம்ம கையில் வாங்கிட்டு வர அந்த எலுமிச்சை பழத்தை அந்த சூரத்தில் குத்தணும்னா நம்மளுக்கு கந்திஷ்டி எல்லாமே வந்து போயிடும்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்குது வில்வ மரம். அங்கே கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க வந்து அந்த மரத்தை வேண்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்குன்றது ஐதீகம். நடந்தும் இருக்குது, இதெல்லாம் உண்மை. நம்ம வந்து இந்த அம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சிவபெருமானை போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா இந்த அம்மனை நம்ம தரிசிக்கணும். மதியம் 12 மணிக்கு இந்த அம்மனை வந்து பார்க்கக்கூடாது, காலையில் பார்த்துட்டு போயிடணும். இப்போ சிவபெருமானோட ஆலயத்துக்கு போகலாம். இதுதான் சிவன் கோவில். இதுல ஒரு பெரிய வரலாறே இருக்கு. காரைக்கால் அம்மையார் வந்து சிவனோட பக்தியர். அவங்க கைலாயம் போக சொல்ல அவர் மேல இருக்கிற பக்தியால காலால நடந்து போக கூடாதுன்றதுனால கையால நடந்து போயிருப்பாங்க. இது வந்து கொடிமரம், கையால நடந்து போயிருப்பாங்க. அவங்களோட வரலாறு வந்து இங்க செதுக்கி இருக்காங்க. நம்ம அவங்களோட வரலாறு இதுதான், அவங்களோட வரலாறு. அவங்க தலைக்கீழ நடந்திருப்பாங்க பாருங்க. ஆருத்ரான்றது இந்த கோவில்ல தான் நடக்கும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றது. இது வருஷத்துல ஒரு நாள் வர்றதுனால இது நடராஜருக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இது